சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மகா வந்து எப்படியோ வந்து காயத்ரி கிட்ட பேசி, எப்படியோ அவங்க சம்மதத்த வாங்கிட்டாங்க. காயத்ரி வந்து அவங்க அம்மாக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒத்துக்கிறாங்க. எசக்கிய கல்யாணம் பண்ணிக்க காயத்ரி ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் வந்து மகா சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி வீட்ல உள்ள எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காயத்ரி தான் எசக்கிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லன்னு சொன்னாலே, இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட அவ ஒத்துக்கிட்டா. நான் தான் சொல்றேன்ல, நான் அவ ஒத்துக்கிட்டான்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கல்யாணத்த நடத்தி வச்சிரலாம். இப்ப விட்டோம்னா, அதுக்கப்புறம் காயத்ரிக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, மகா வந்து எசக்கிக்கு காயத்ரிய கல்யாணம் பண்றதுலயே குறியா இருக்காங்க. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த வீட்டோட சொத்த வந்து தன்னோட தம்பி தான் ஆளணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாரிலாம் மகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம், பைரவி, சிந்து எல்லாம் காயத்ரிக்கு பொறுமையா நம்ம அவள்ட்ட கேட்போம். மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா, அந்த மகா வந்து ரொம்பவே அவசரப்படுறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, எசக்கி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி, காயத்ரியும் எசக்கியும் மணமேடையில போய் உட்கார சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருமா? இல்ல அதுக்குள்ள செழியன் வந்து கல்யாணத்த நிறுத்தி காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போறாரா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.